பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 12, 13 வசனங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 verses 12 and 13. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் மிக அருகில் இயேசுவிடம் நெருங்கி வரும்போது இயேசுவே உங்களுக்கான நன்மையை கரங்களில் எடுத்து தருவார். நீங்கள் மிக அருகில் இயேசுவிடம் நெருங்கி வரும்போது இயேசுவே அவராலே உங்களுக்கான நன்மையை அவரே எடுத்து தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிக அன்புள்ள தேவன், இயேசுவினுடைய ஆழமான அன்பை இந்த நாளிலே நீங்கள் அதிகமாய் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவரை விட்டு மனிதர்கள் தூரம் போனாலும், சூழ்நிலை நிமித்தமாக தூரமாய் போனாலும், அவர்களை கிட்டி வரவழைத்து அவருடைய கரத்தாலேயே அந்த நன்மையை கொடுக்க அவர் பிரியப்படுகிற தேவன். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு இருக்கும்போது, மாம்சத்தில் இருக்கும்போது, இந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோடு நெருங்கி பழகினவர்கள். அதிலே பேதுருவும் மற்ற 6 பேரும் 7 பேர். இப்பொழுது இயேசு மாம்சத்தில் இல்லை. இவர்களுக்கு மாம்சத்தில் இயேசு கூட இல்லாதபடினாலே இனி நம் வாழ்வு என்ன என்று சொல்லி மறுபடியும் இவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். தங்கள் அழைப்பை மறந்தார்கள், தரிசனத்தை மறந்தார்கள், கிருபையை மறந்தார்கள், இயேசுவினுடைய ஆழமான அன்பை மறந்தார்கள். இவர்கள் மறந்து மீன் பிடிக்க சென்றபோது அங்கே இயேசு அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கும்போது உள்ள வார்த்தை தான் இன்றைக்கு நாம் ரேமாவாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது என்ன? இயேசு அங்கே சீடர்கள் தன்னிடத்தில் வரும்படியாக காத்திருக்கிறார். இயேசுவுக்கும் இந்த 7 பேருக்குமான இடைவெளி அதிகமாகிவிட்டது. அவங்க தூரமாக இருக்கிறாங்க. இயேசு விட்டு தூரம் போயிட்டாங்க. எப்போதுமே ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது நாம் பிரயாசப்பட்டாலும் கிடைக்கிறது கூட கிடையாமல் போகும். இவங்க எல்லாரும் 7 பேருக்கும் நல்லா மீன் பிடிக்க தெரியும். பழகுன அதே கலிலேயா கடல், அதே இடம். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏன்? இவங்க தூரமாக இருக்கிறாங்க. இவங்களை இப்போ இயேசு தன்னிடத்தில் கிட்டி இழுக்கிறார். அந்த ஆதி அன்புக்கு, ஆதி நம்பிக்கைக்கு, ஆதி உறவுக்கு மிக நெருங்கி அழைக்கிறார். அப்போ அவங்க கிட்ட நெருங்கி வர்றாங்க. நெருங்கி வர 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 அவங்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த இடைவெளி இங்கே சரிசமமாகுது. அந்த இடைவெளி இப்பொழுது சரிசமமாகி இப்போ இவங்க இயேசுவோடு கூட கிட்ட வந்தப்போ தான் இயேசுவே அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த நன்மைகளை அவர் கையோடு எடுத்து அவங்களுக்கு பரிமாறுறார். எவ்வளவு ஆழமான அன்பு! பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இன்னும் நெருங்குங்க. நீங்கள் நெருங்கினது பத்தாது, மிக அருகில் நெருங்குங்க. உங்கள் வேத வாசிப்பில் நெருங்குங்க, ஜெபத்தில் நெருங்குங்க, ஆராதனையில் நெருங்குங்க, துதியில் நெருங்குங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் வர்றதில் நெருங்குங்க. நீங்கள் நெருங்கி 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 அருகில் வரும்போது நீங்கள் எந்த நன்மைகள்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் தேடி போய் கிடைக்காம போச்சோ, உங்கள் உடல் பிரயாசத்தினால, மனப்பிரயாசத்தினால, உங்களுடைய ஆத்தும பிரயாசத்தினால எதெல்லாம் போய் ஒன்றுமே கிடைக்காம இருக்குதோ, எல்லாவற்றையும் நீங்கள் நெருங்கி வரும்போது அவருடைய கரத்தை கொண்டே அவரே வந்து எடுத்து உங்களுக்கு தருவார். வாருங்கள், கிட்ட வாருங்கள். அவர் கிட்ட அழைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க கிட்ட வந்தப்போ அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். தூர நின்னப்போ இயேசுனே அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கும் காலை வேளையில் ஆண்டவர் உங்களை கிட்ட வாங்க, நெருங்கி வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இன்னும் அவர் அறிகிற அறிவில் வளரணும். இதுவரைக்கும் இருக்கிற அறிவு பத்தாது, இன்னும் அவரை அறியணும். எப்படி அறியணும்? இயேசு என்று அல்ல, கர்த்தர்
கர்த்தர் என்று அறியணும். ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், ஆகையால் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை கர்த்தர்னு நீங்கள் அறியும்போது, கர்த்தர்ன்ற நாமத்தில் அறியும்போது, கிட்ட வரும்போது நீங்கள் காத்திருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. உங்களுக்கான நன்மைகள் அனைத்தையும் அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார். அதை எடுத்து வந்து உங்களுக்கு அவர் தருவார். இன்று அவரை அறிவோமா? இன்னும் ஆழமாக அறிவோமா? இன்னும் கிட்டி நெருங்குவீங்களா? கர்த்தர் உங்களுக்கான ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுக்கென்று வந்து தூதன் மூலமாக இல்லை, மனுஷன் மூலமாக இல்லை, அவரே வந்து உங்களுக்காக எடுத்து தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. யாரெல்லாம் இழந்து போய் காத்திருந்து தூரமாக இருக்கிறாங்களோ, இன்னும் மிக அருகில் நெருங்கி வந்து உம்மை கர்த்தர் என்றவங்க அறியட்டோம்ப்பா. நீங்கள் காத்திருக்கிறீங்கப்பா, இவங்க வருவாங்க, என் கிட்ட வந்து அருகில் வந்து என்னை முத்தம் செய்வாங்கன்னு காத்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் நெருங்கி வந்து, மிக அருகில் நெருங்கி வந்து உம்மை முத்தம் செய்து தகப்பன் பிள்ளை உறவை புதுப்பித்து கொண்டு உம்மை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் தேவன் அவர்களை அழைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த அன்புக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணட்டும். ஒவ்வொருத்தர் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பாசிட்டிவாக நெருங்கி வந்து இழந்தவைகளை, பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை, ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறவைகளை அவங்க நீரே எடுத்து தந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில் அவங்க எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், வேலைகள், தேவைகளில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை அவங்க பெற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நன்மைகளால் நிரப்புவாராக. ஆமென்.